பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நிறைய பிள்ளைங்க சொல்லுகிற காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, எனக்கு ஏராளமான பிரச்சனைகள், எனக்கு ஏராளமான கண்ணீர்கள், ஏராளமான நெருக்கங்கள், வாழவே முடியாத அளவுக்கு எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய வாக்குத்தத்தமும் பிரகாசமா இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பிரகாசமா இருக்கிறத நீங்க எப்ப தெரியுமா பார்க்க முடியும்? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கண்ணீர்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும், அந்த பாடுகள் மத்தியில் அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் சத்தத்தை அவர் கேட்பாராம். உங்க சத்தத்தை மாத்திரம் கேட்கிறதோட அவர் விட்டு விடவில்லை, அந்த சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறாராம். பதில் கொடுப்பாரானால் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தரிசனமும் திட்டமும் நிச்சயமாய் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அந்த வேத வசனத்தை பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்பவும் அழகாய் சொன்னார். என்ன சொன்னார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எதற்காக காத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? வாக்கு தத்தத்தை அவர் உணர்த்த வேண்டும், வாக்கு தத்தத்தை அவர் சொல்ல வேண்டும், வாக்கு தத்தத்தை அவர் காண்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் காலையில ஆயத்தமாகி வந்து நிற்கிறாராம். எப்படி நிற்கிறாராம்? முழங்கால நின்று அவரை நோக்கி பார்க்கிறாராம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ரொம்பவும் பிரகாசமா இருக்கிறது. நீங்கள் தேடும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அப்படியே செய்வார். அதாவது ஒரு தேவ மனிதன் கார்டன் பூம் அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை அழகாய் சொன்னார். என்ன சொன்னார்? தமது பிரச்சனைகள் மத்தியில் தேவ வாக்குத்தத்தம் பிரகாசமாய் இருக்கிறது என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் தான் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் பிரகாசமா இருக்கிறது. உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற மகிமை பிரகாசமா இருக்கிறது. உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் பிரகாசமா இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகள் வரும்போதுதான் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். வாக்கு தத்தத்தை இறுக பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். தயவு செய்து ஆயத்தமாய் இருங்க, ஆயத்தமாய் ஜெபத்துல உட்காருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.